ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்போட நாடகத்தில் கண்மணியும் அன்பும் பீச்சில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது பக்கத்துலேயே இன்னொரு ஜோடியும் உட்காந்துருக்காங்கங்க. அந்த இடத்துல குறி சொல்கிற அம்மா ஒருத்தவங்க வராங்க. அவங்களுடைய ஜோடி பொருத்தெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எதிர்க்க அந்த ஜோடிக்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ கேட்டுகிட்டே உட்காந்துருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஞாபகத்துக்கு வருதுங்க. அவங்க கல்யாணம் ஆன புதுசில் வெளியில் போனப்ப ஒரு அம்மா வந்து இதே போல் குறி சொன்னாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சிவனும் பார்வதியும் உள்ள ராசி, நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோடி, நீங்கள் அவ்வளோ ஒரு எந்த சூழ்நிலையிலையும் பிரியாமல் ஒற்றுமையாக ஒன்றா இருப்பீங்க, உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பாக இருப்பீங்கன்றாங்க. உடனே அன்பு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, அது எப்படிக்கா அன்புன்னு பேர் வச்சுக்கிட்டு என் கண்மணிக்கு நான் அன்பு கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்றாரு. அப்போனா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சூசகமாக உங்கள் பேரையும் சொல்லிட்டீங்க, அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் எதிர்காலத்தையும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஜோடி அந்த குறி சொல்கிற அக்கா இவங்க கிட்ட பீச்சில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குறி சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, எங்கக்கா அதெல்லாம் பழிக்குது, ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுக்கு ஒன்றும் ஜோடி பொருத்தம்லாம் சரியா இல்லை, எங்கே அந்த ஜாதகத்தில் இருந்த மாதிரியா இருக்குதுன்னு அப்படியே ஒரு விரக்தியாக பேசுகிறாரு அன்பு. இதை கேட்டுட்டு கோவமாக எழுந்து போகிறாங்க கண்மணி பீச்சில் இருந்து தண்ணிக்கு. அப்போ அவங்க எழுந்து உதறும்போது அவர் கண்ணில் வந்து மண் பட்டுடுது. மண் பட்டதும் ஐயோ ஆன்னு தவிக்கிறாரு. அதை வந்து தேன்மொழி பார்த்துட்டு, ஏய் கண்மணி என்னடி பண்ண நீ, அவர் கண்ணில் மண்ணள்ளி போட்டு இப்படி வர, அவர் பாரு எப்படி துடிக்கிறாரு, போயிட்டு முதல்ல அவர் கண்ணை ஊது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேன்மொழி. உடனே நான் ஏன் ஊதணுன்றாங்க. நீ தானே கண்ணில் மண் தூவின, அப்போ நீ தான் ஊதணும், அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னாவோ தண்ணி தெளித்து அவருக்காக துடிக்கிறது என்னவோ இது மாதிரி பண்ணுற போ அப்படின்றாங்க. உடனே வந்து கண்மணி அவர் கண்ணில் ஊதுறாங்க. ஊதுனதும் அதுக்கப்புறம் அவருக்கு சரியாயிடுது. அன்போட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சிவகாமிக்கு ஃபோன் பண்ணி, யார் கண்மணி அம்மாவுக்கு கால் பண்ணி, சிவகாமி நீ என்ன நான் ஃபோன் பண்ணலன்னா நீயும் எனக்கு பண்ண மாட்டியா, அப்படியே விட்டுருவியா, இதுதான் நீ என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்மணி அம்மாவும் அன்போட அம்மாவும் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க. அதுக்கப்புறமா தான் சம்மந்தியே ஆகினாங்க. நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும், ஆனால் இப்போ வேண்டாம், ஃபோனில் வேண்டாம், நீ பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்றாங்க. ஆனால் கண்மணியும் அன்பும் இன்னொரு மறுநாள் காலையில் தொழிலுக்காக கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்களுக்குள்ள தேன்மொழி வரலன்னு வாக்குவாதம் வருது. தேன்மொழி வந்தால் தான் நான் அவகிட்ட பேசுவேன், இல்லைனா உங்ககிட்ட பேசவே முடியாது, நீ மரியாதை குறைவாக பேசுவேன்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி கிட்ட சொல்கிறாரு. இனிமேல் எது பேச தந்தாலும் அப்போனா இன்னைக்கு நீ எனக்கு எழுதி கொடு அப்படின்றாரு. கண்மணியும் பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் மரியாதை இல்லாமல் நான் தான் வந்துட்டேன்ல, முதல்ல வண்டியை எடு அப்படின்ற மாதிரி மரியாதை இல்லாமல் எழுதி தராங்க. உன் குணத்தை மாற்றிக்கவே முடியாதுடின்னு சொல்லிட்டு அவங்க தொழிலுக்கு கிளம்புறாங்கங்க, ஹோட்டல் கடைக்கு. அதுக்கப்புறமா கண்மணியோடைய அம்மாவும் அன்போட அம்மாவும் ரெண்டு பேரும் கோயிலில் சந்திக்கிறாங்க. கண்மணியோடைய அம்மா சொல்கிறாங்க, வாங்க எப்படி இருக்கீங்கன்றாங்க. நான் நல்லா இருக்கேன், உனக்கு தான் என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு இதுவே இல்லாமல் போச்சு, உன் பொண்ணாச்சு உன் கூட இருக்கிறா, நான் என் பிள்ளைய பிரிஞ்சிருக்கேனே அப்படின்றாங்க. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கண்மணியும் அன்பும் ஒரே இடத்துல தான் இருக்காங்களாம் அப்படின்றாங்க. உடனே கண்மணி அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா, இந்த விஷயம் எங்களுக்கு எப்போவும் தெரியும், அதுவும் இல்லாமல் கண்மணியும் மாப்பிள்ளையும் ஒன்றா வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்காங்க, மாப்பிள்ளை எங்கள் வீட்டு எதிர்க்க தான் குடியிருக்கிறாருன்றாங்க. உடனே ஷாக் ஆகுது அன்போட அம்மாவுக்கு. ஏன் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை, இப்போ தான் சொல்கிற, இதெல்லாம் மறைச்சிட்டியே அப்படின்றாங்க. இல்லை, அவங்க அங்கே தான் ஒன்றா இருக்கிறாங்களே கண்டி, ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கண்மணியும் அன்போ புருஷன் பொண்டாட்டின்றது தெரியாதுன்றாங்க. அப்படியான்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்கங்க. இந்த நாடகத்தை இந்த இடத்துல நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வேறு கதைகளை இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இந்த நாடகத்துக்காக வெயிட் பண்ணுவோம். நன்றி, பாய்.